கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நேற்று இந்த பயிற்சியின் மூலியமாக அந்த ஆஸ்பத்திரியில் உள்ள வியாதியஸ்தர்களை சந்திக்க போகும்பொழுது இவங்க சொன்னாங்க, பயிற்சி கொடுக்கும்போது வெறும் ஆண்டவர் நாமத்துலன்னு சொல்லிட்டு நீங்கள் கை வச்சாலே போதும் சுஸ்தமாகும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நான் ஒரு சகோதரருக்கு கை வச்சு ஜெபம் பண்ணேன். அதாவது அவர் போலீஸாரால் அடிக்கப்பட்ட மனுஷன், இங்கே வலி அங்கே வலின்னு சொன்னார். மொத்தமாக ஷோல்டர் மேலே கை வச்சு பண்ணும்போது 2-3 வருஷம் பண்ணும்போது அவருக்கு சுகம் கிடைச்சிது. அதே வரல இன்னொரு 14 வயசு பையன், எல்லா கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையான பையன் ஒருத்தர், ட்ரக்ஸு, குடி, சிகரெட் இதெல்லாம் பிடிச்சிட்டு அவன் நான் ஏதோ கையில் ஒரு பேண்டேஜ் போட்டுன்னு இருந்தான். அவன் ஒரு மாதிரி வெறுப்பாகவே படுத்துருந்தான். காலைல பிரதர் கூட சொன்னாங்க. அந்த பையன்கிட்ட போய் நான் இவர் பிரதர் ரொம்ப பேசினாங்க, நாங்களும் எல்லாம் பேசினோம். பேசிட்டு அவனுக்கோசம் ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ண வந்தோடனே எங்கள் பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டான். இவர் ஏதோ கிஃப்ட் கொடுத்தாரு பிரதர். கொடுத்தோன்னே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க வீட்டில் எல்லாராலும் அவன் வெறுக்கப்பட்டவன். அவங்க எல்லாம் கெட்ட பழக்கம் வழக்கிறதுனால அவனால் அவனுக்கும் அந்த வீட்டில் சமாதானம் இல்லை, அவங்க அப்பா அம்மாவுக்கும் அவனால் ரொம்ப வெறுப்பாக இருந்ததுனால அவனோட முகமே ஒரு மாதிரி ஒரு இதுவாக சோகமாக இருந்தான். அவனுக்கு அவன் எங்கள் கூட வார்டெல்லாம் சுற்றின்னு வந்தான். அந்த பையன் முதல் பேசாத பட்டுன்னு இந்த பையன் எங்கள் பின்னாடியே வந்தான். அப்புறம் அந்த வார்டில் ஒரு 4-5 இந்த ஃப்ராக்சர்காரங்கள் இருந்தாங்க, காலுக்கு கைக்கெல்லாம். அவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்கு சுகம் கிடச்சிது. அப்புறம் 2வது ஒருத்தருக்கு பார்வையை பிறப்பிலே ஒரு கண்ணு இல்லையா பார்வை, ஆனால் கண்ணு திறந்துருந்தாங்கிட்டு பார்வை இல்லை. அப்புறம் ஒரு காது செவிடு, அவருக்கும் ஜெபம் பண்ணும்பொழுது கண்ணுக்கு கொஞ்சம் வெளிச்சம் வந்தது, காது திறக்கப்பட்டது. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த ஊழியம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த ட்ரைனிங் இன்னும் ஒரு 2 நாள் இருந்தால் கூட நல்லா இருக்கணும் போல என் மனசுக்கு தோணும்.